ஒரு வயல் நிலத்துல ஒரு பசுமாடு மேய்ஞ்சிருச்சு. அந்த வயல் நிலத்துக்கு சொந்தக்காரங்க, பணக்காரங்க, 4-5 தலைமுறை உள்ளவர்கள் அந்த பசுமாட்டை கட்டி, அந்த பசுமாட்டுடைய சொந்தக்காரனையும் மரத்துல கட்டி, அந்த பசுமாட்டுடைய சொந்தக்காரன் இருக்கான்ல அவன் முன்னாடி அந்த பசுமாடை உயிரோடு தோலை உரித்தார்கள். நல்லா கவனிங்க, கழுத்தரிச்சு கொள்ளல, அந்த பசுமாடை உயிரோடு தோலை உரித்தார்கள். அதற்கப்புறம் 7 தலைமுறைக்கு பிறந்த எல்லா குழந்தையுடைய காலும் மாட்டுக்காலை போல் பிறந்தது. அந்த குழந்தைகள் பிறந்தாங்க. இதுக்கு பேர் தான் சாபம். ஆசீர்வாதம் தங்கலையா? ஏன் முன்னேற்றம் யோசிக்கிறீங்களா? சாபம். பயப்படாதீங்க, இது குட் நியூஸ் இல்லை, நான் சொல்ல போறதான் குட் நியூஸ். எவ்வளவு பெரிய சாபத்தையும் இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற பாரம்பரிய சாபத்தை, பில்லி சூனியத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அவர் சாபங்களை ஆசீர்வாதமாக்குற தேவன். உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஹேவ் எ பிளெஸிங் டே. ஆமென்.